ஹாய் ப்ளூமர்ஸ், வெல்கம் டு கேகே டெக் ப்ளூம். இன்னைக்கு நம்ம 100 டேஸ் டு எம்பெடட் இன்ஜினியர் சேலஞ்ச் டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கும் கோடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நானும் 0 லெவல்லேருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேனோ அதை டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் வந்து கோட் பிளாக்ஸ். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்து க்ரோமில் கோட் பிளாக்ஸ்னு டைப் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நியூ ஃபைலுக்குள்ளே போயிடுங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ப்ராஜெக்ட் செக்ஷன் போங்க. ப்ராஜெக்ட் செக்ஷன் போயிட்டு ப்ராஜெக்ட் செக்ஷனில் கன்சோல் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிஆ இல்லை C++ஆன்னு கேட்கும். இதில் நீங்கள் வந்து சி செலக்ட் பண்ணிக்கோங்க. சி செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா ப்ராஜெக்டோட டைட்டில் கேட்கும். நான் டே 1ன்னு கொடுக்குறேன். டே 1 சி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் லொக்கேஷன் கேட்கும். இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, எந்த லொக்கேஷனில் போய்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் டே 1 சின்னு இருக்கும். இந்த இடத்துல சோர்சஸ்னு காட்டும். ஓகேவா? இந்த சோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் டாட் சின்னு இருக்கும். இந்த மெயின் டாட் சி தான் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். மெயின் டாட் சி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நான் ஆல்ரெடி டைப் பண்ண கோடு. ஸோ இப்போ இதை தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேருந்து டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹேஷ் include studio.h int main function printf கோட்குள்ள ஹலோ கலைன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு printf ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்ததுமே நடுவில் செமிகோலன் வச்சு நீங்கள் எண்ட் பண்ணணும். செமிகோலன் கொடுக்கலன்னா எரர் காட்டும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன எரர்ஸ் காட்டுது. ஸோ இந்த செமிகோலன் எடுத்தால் என்ன டைப் ஆஃப் எரர் வரும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் 0. செமிகோலன் முடிஞ்சுதா? இது முடிச்சதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஹேஷ் இன்க்ளூட்ஸ் studio.h. இது வந்து ஹெடர் ஃபைல். ஓகே, இது வந்து ஹெடர் ஃபைல். இது ஹெடர் ஃபைல். இந்த printf ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயுமே ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின். ஸோ ப்ரோக்ராம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கர்லி பிரேசஸ் எதுக்கு? ஓப்பன் கர்லி பிரேசஸ். இங்கேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட்டு printf. ஸோ printf ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை printfல நம்ம கொடுப்போம். ரிட்டர்ன் 0 எது கொடுக்குறோன்னா ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். இந்த இடத்துல பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட் பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் Ctrl 9 கொடுத்தாலும் பில்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு
பில்ட் ஆனதுக்கப்புறம் கீழே காமிக்கும் 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ் இது காமிக்குதுங்களா. இன்கேஸ் இங்கே எரர் வந்துச்சுன்னா நம்ம அதை எரர் வந்து நம்ம டீபக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். பில்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ரன் கொடுக்க போகிறோம். ரன் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் இதுதான். ஹலோ கலைன்னு வந்துருச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த printf ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வேர்டை இந்த printf ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அவுட்புட்டாக என்ன பிரிண்ட் ஆகணுமோ அது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கோட்ஸ்குள்ளே என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ இந்த இடத்துல ஹலோ கலைங்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா எம்பெடட் சீனு கொடுக்க போகிறேன். எம்பெடட் சீனு கொடுத்துருக்கேன். அதே போல் F9 கொடுத்துட்டேன். பில்ட் ஆயிடுச்சு. F9 கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எந்த எரரும் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவுட்புட் போயிடும். ஸோ என்ன இங்கே ஷோ ஆகுது, எம்பெடட் சீனு ஷோ ஆகுது. கரெக்டா? ஸோ நம்ம இந்த கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ printf ஃபங்க்ஷனில் அதுதான் இங்கே அவுட்புட்டில் ஷோ ஆகும். இப்போ இன்னொரு இது சேஞ்ச் பண்ணலாம். கேகே டெக் ப்ளூம்னு கொடுக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். வந்துருச்சுங்களா அவுட்புட்டில் கேகே டெக் ப்ளூம்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே இருக்கக்கூடிய செமிகோலன் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. நான் F9 கொடுக்குறேன். இங்கே என்ன எரர் காட்டுது பாருங்க, செமிகோலன் பிஃபோர் ரிட்டன். ஸோ ரிட்டனுக்கு முன்னாடி செமிகோலன் நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே காமிக்குது. ஸோ இங்கே வந்து செமிகோலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். கோட்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே என்ன காட்டுதுன்னா அன்டிக்ளேர்டு, கேகே அன்டிக்ளேர்டுன்னு காட்டுது. ஸோ டபுள் கோட்ஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட்னா வந்து கம்பைலருக்கு புரியாது. நம்ம கொடுக்குறது டெக்ஸ்டா இல்லை வேற என்னவானு. ஸோ நம்ம கொடுக்குறது வந்து டபுள் ஸ்கோர் கொடுத்தா தான் கம்பைலருக்கு தெரியும் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு. இப்போ கொடுக்கணும் பாருங்க, இப்போ எந்த எரரும் காட்டாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் நியூ லைன் கான்செப்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு printf கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கேகே டெக் ப்ளூம்னு printfல. இப்போ இதை எடுத்துட்டு வேற ஒன்று கொடுக்குறேன். printf hello /n டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செமிகோலன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு printf ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். printf கலை. இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோமா. இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஹலோ கலைன்னு. ஹலோங்கிறது ஒரு லைன்ல இருக்கு, கலைங்கிறது இன்னொரு லைன்ல இருக்கு. ஸோ இந்த /n எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, இந்த ஹலோங்கிறத பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு அடுத்து என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம்.
ஸோ இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது குடுக்காம விட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்படியே சொன்னா தெரியாது. இப்போ ஹலோன்னு குடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து F9 குடுக்குறேன். இங்க பாருங்க. ஹலோ கலைன்னு ஒரே லைன்ல வருது. கரெக்ட்டா? இதுவே நம்ம ஸ்லாஷ் n குடுத்தோம்னா ஸ்லாஷ் n குடுத்தோம்னா ஹலோங்கிறது ஒரு லைன்ல வரும். கலைங்கிறது இன்னொரு லைன்ல வரும். ஸோ அந்த ஸ்லாஷ் n எதுக்கு குடுக்குறோம்னா, நான் குடுத்தத பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த லைனுக்கு போ. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்லாஷ் ங்கிறது குடுக்குறோம். உங்களுக்கு புரிஞ்சதா? நீங்க என்ன பண்றீங்க? இதே மாரி இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், அதெல்லாம் நீங்க இந்த printf ஃபங்ஷன்ல நீங்க வேற வேற டெக்ஸ்ட் குடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் டே 1ஓட ப்ராக்டிஸ். ஸோ இத நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அதேபோல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெடர் ஃபைல் குடுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்ஷன் குடுக்கணும். ஓப்பன் பிரேசஸ் குடுத்துட்டு, அதுல என்னென்னலாம் குடுக்கணும் அப்படின்னு. இன்கேஸ் இதுல நீங்க எரர் வந்துச்சுன்னா, உங்களால ஈஸியாவே எரர் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா, அதுலயே உங்களுக்கு தெளிவா காமிக்கும். எந்த லைன்ல எரர், என்ன டைப் ஆஃப் எரர்னும் அதுல காமிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் குடுக்கும்போது முடியும் போது செமிகோலன் கண்டிப்பா குடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் ஃபங்ஷன் ரிட்டர்ன் குடுக்கும்போதும் செமிகோலன் குடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 printf ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு printf ஃபங்ஷன் மட்டும் குடுத்தோம். ஸோ அதே போல ஒரே ஒரு printf ஃபங்ஷன் மட்டும் நீங்க குடுத்து, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணி அவுட்புட் வருதான்னு பாருங்க. அதுக்கு அடுத்து நீங்க இந்த மாதிரி 2 printf ஃபங்ஷன் குடுத்து, இந்த மாதிரி ஸ்லாஷ் n குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டே 1ஓட டாஸ்க். நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு டே 2ல கண்டினியூ பண்ணுவோம்.